நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பு நடத்த வேண்டிய காலக்கெடு முடிந்ததா இல்லையா? இதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். வருகிற 2026 காலக்கெடு முடிந்துவிட்டது. இதற்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுவரையறை குறித்து இந்திய ஒன்றிய அரசு ஏதேனும் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். மறுவரையறை செய்ய போகிறோம் என்று சொல்ல வேண்டும், அல்லது மீண்டும் 25 ஆண்டுகளுக்கு அல்லது 30 ஆண்டுகளுக்கு இதனை தள்ளி போட போகிறோம் என்று சொல்லியாக வேண்டும். மறுவரையறைக்கான காலம் நெருங்கிவிட்ட சூழலில்தான் இது குறித்து பலரும் ஊடகங்களில் எழுதியும் பேசியும் விவாதித்தும் வருகிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படுகிற ஒன்று அல்ல, திமுக மட்டும் பேசுகிற ஒன்று அல்ல. இது குறித்து பலரும் பேசி வருகிறார்கள். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி வரையறை நடந்தது. அதன் பிறகு மிசாக் வந்ததனால் அதன் பின்னர் மறுவரையறை 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடப்பட்டது. பிறகு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அந்த 25 ஆண்டு கால காலக்கெடு முடிந்ததும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை செய்ய வேண்டிய கட்டாயம் எழுந்த சூழலில் அப்போது இருந்த வாஜ்பாய் தலைமையிலான அரசு மேலும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டது. அந்த 25 ஆண்டு கால காலக்கெடு என்பது 2026 முடிகிறது. எனவே 2026க்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை செய்தாக வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து ஒன்றிய அரசு முடிவெடுப்பது தனி. ஆனால் 2026 காலக்கெடு முடிந்துவிட்டது. எனவே அதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அரசியல் களத்தில் ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய ஆட்சியாளர்களும் கூட, மோடி உள்ளிட்ட பலரும் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எச்சரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு தரும் வகையில் இந்த கூட்டத்தை அவர் கூட்டினாரே தவிர இது ஒரு கற்பனையான நடவடிக்கை அல்ல, திட்டமிட்டு மக்களை பீதிக்குள்ளாக்கும் முயற்சியும் அல்ல. அண்ணாமலைதான் குழப்புகிறார், வேண்டுமென்றே திசை திருப்ப பார்க்கிறார், திரிபுவாதம் செய்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இபிஎஸ் இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், கூட்டணி பற்றி பேசும்போது தெளிவா நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 நாளா கூட்டணி பத்தி 6 மாசத்துக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஒரு சாப்பிட்டு ஒரு கேரக்டர்ல பேசுற மாதிரி இருக்கு. இது அவங்க மறுபடியும் இந்த எலெக்ஷன்ல கூட்டணியில சேரைக்கான வாய்ப்பை பாக்குறீங்களா? நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், பாஜக அதிமுக கூட்டணி தான் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான காய்களை அவர்கள் நகர்த்தி வருகிறார்கள். பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று திரும்ப திரும்ப அதிமுக தலைவர்கள் சொன்னாலும் கூட பாஜக அவர்களை தனியே தேர்தலை சந்திக்க விடாது, அனுமதிக்காது. அவர்களுக்கு அரசியல் நெருக்கடியை கொடுப்பார்கள். அழுத்தத்தின் அடிப்படையிலே கூட்டணியில் இணைப்பார்கள். இதுதான் நடக்கப் போகிற யதார்த்தமான உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.